தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். பரபரப்பான தமிழக தேர்தல் அரசியல் களத்தை பற்றி தொடர்ந்து விவாதிப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் உரையாட ஊடகவியலாளர் அன்பழகன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். திமுகவோட கூட்டணி குறித்து பேச காங்கிரஸ் 5 பேர் கொண்ட குழு அமைத்திருப்பதா செய்திகள் வந்துட்டு இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க சார்? ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட்டு திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு அந்த முடிவுக்கு ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்திருக்காங்க அப்படின்னா, சமீப நாட்களில் தொடர்ச்சியாக தாவேக்காவை வச்சு திமுக கூட்டணிக்குள்ளே சலசலப்பு போயிட்டு இருந்தது நம்ம கவனித்தோம். காங்கிரஸ் கட்சியில் 2 ஃபேக்டர், ஒரு ஃபேக்டர் திமுக ஆதரவு ஃபேக்டர், இன்னொரு ஃபேக்டர் விஜய் ஆதரவு ஃபேக்டர் அப்படின்ற மாதிரியான விஷயம் போயிட்டு இருந்தது. ஸோ இப்போ விஜய் வச்சு நம்ம அதாவது திமுக கூட்டணிக்குள்ள அதிகமான சீட்ஸ்களை கேட்கறது, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்பது அப்படின்ற மாதிரி டாக் போயிட்டு இருந்துச்சு. இது நீண்ட காலமாக போகிற டாக்காக இருந்தாலும் இப்போ ரொம்ப ரீசெண்டாக இந்த லாஸ்ட் 1 மந்தில் ரொம்ப அதிகமாக பேசப்பட்ட ஒரு விஷயம். அதுவும் இப்போ பீகார் தேர்தல் முடிவு வெளியானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளிப்படையே திமுகனுடைய ஒரு பிரிவு பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் காங்கிரஸை விட்டு வச்சு செய்கிற அளவுக்கு மாதிரி ரொம்ப விமர்சனம் பண்ணுறது, போட்டு அடிக்கிறது அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்தது. அதோட நோக்கம் என்னென்னா நீங்கள் அவ்வளோ பலவீனமாக இருக்கீங்க, நேஷனலாலும் உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் அந்த அளவுக்கு தான் இருக்குது, ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் எங்கிட்ட சீட்ஸ் கேட்குறீங்க, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் விஷயம் போயிட்டு இருந்தது. ஸோ போகிறதுனால அந்த ஏற்கனவே விஜய் ஆதரவு ஃபேக்டர் தங்களோட ஒர்க்கை வேகமாக ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் நோக்கி சந்திக்க போகிறாரு. காங்கிரஸினுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவு கவனிச்சிக்கக்கூடிய திரு சக்கரவர்த்தி, பிரவீன் சக்கரவர்த்தி நினைக்கிறேன், அவர் என்ன பண்ணார், அவர் இடையில என்னென்னா விஜயை சந்திப்பதற்கான, அதாவது விஜய் ராகுல் சந்திப்பு அந்த விஷயத்தை சாத்தியமாக்குவதற்கான சில வேலை திட்டங்களை முன்னெடுத்துருந்தார். அவருக்கு டெல்லியிலேருந்து காங்கிரஸ் ஆதரவு இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. வேறு சில கணக்குகள் நகர்த்தப்பட்டுச்சு. அதோட பின்னணி என்னென்னா அவங்க ஆல்ரெடி கேரளாவோட எலெக்ஷன் வரப்போகுது. இப்போ தமிழ்நாட்டுக்கு கேரளாவுக்கு சேம் டைம் எலெக்ஷன். அங்கே விஜய் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி கேரளாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கேடர்ஸ் இந்த ஒர்க்குக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட சவுத் கீழே போயிட்டீங்கன்னா கன்னியாகுமரி, திருநெல்வேலி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக பார்த்தீங்கன்னா அவங்க கேரளா இன்ட்ரெஸ்ட்டில் இருப்பாங்க, கேரளா அந்த பேஸ் இன்ட்ரெஸ்ட்டில் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா விஜயினுடைய ஆதரவாக தான் இருந்தாங்க. இப்போ இன்றைக்கி போட்டிருக்க இந்த காங்கிரஸ் கட்சியுடைய இந்த கமிட்டி, அதாவது தமிழ்நாடு காங்கிரஸ் வெளியிடக்கூடிய செய்தி தான் இது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 5 பேர் கொண்ட அந்த குழுவை போட்டிருக்காங்க. அந்த குழுவில் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த காங்கிரஸுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர், பிறகு மேலிட பொறுப்பாளர், காங்கிரஸுடைய மேலிட பொறுப்பாளர் கிறிஸ்தோடகர். இங்கே இன்னொரு விஷயம் அதில் என்னென்னா 5 பேரில் இன்னொருத்தர் ஏன்னா ராஜேஷை போட்டிருக்காங்க. ராஜேஷ் யார்னா நாகர்கோவிலில் கன்னியாகுமரி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ. அவர் சட்டமன்ற குழு தலைவரோ அல்லது ஒரு சப்ஜெக்ட் கரெக்ஷன் அவர் ஒரு பொறுப்பில் இருக்கார், முக்கியமான பொறுப்பில் இருக்கார். அவர் தான் என்னென்னா விஜய் ஆதரவு ஃபேக்டர் இவனால கொஞ்சம் துரிதப்படுத்தியிருந்தார் கட்சிக்குள்ளே. ஒரு டைமென்ஷன் அவர் வச்சு போயிட்டு இருந்தது பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அவரெல்லாம் தூக்கி இந்த பேனலில் போட்டு திமுகவோட கூட்டணி விஷயத்தை இறுதி செய்வதற்கான ஒர்க்கை இன்றைக்கி ஆரம்பிச்சிட்டாங்க. அதை நோக்கி போயிடுச்சு. இப்போ இது என்னென்னா இப்போ இந்த ரீசெண்டாக பேசப்பட்டிருந்த இந்த வதந்திக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய இடத்துக்கு இந்த சப்ஜெக்ட் நகர்ந்து வந்திருக்கு அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ இவ்வளோ சீக்கிரம் ஏன் இந்த டெசிஷனுக்கு அவங்க வராங்க? ஏன்னா தேர்தலுக்கு இன்னும் 4 மாதங்கள் இருக்குது. இதை வச்சு இதை ஒரு டாக்காக கிரியேட் பண்ணி இதை வச்சு இன்னும் சீட் அதிகமாக ஆக்கிறதுக்கான ஒரு யுக்தியை அதை கையாண்டிருக்கலாமே. இல்லை, இப்போ என்னன்னா அந்த டாக்கை முடிக்கணும் அப்படிங்கிறது திமுக சைட்லேருந்து ஒரு அழுத்தம் போயிருக்கும் கட்டாயமாக. காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்லுபுரத்து டிஎம்கேவோட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கார். இப்போ அதனால் அவர் தான் அவருடைய இனிஷியேட்டிவில் தான் இப்போ திமுக கொடுத்துருக்க ஒரு அழுத்தம். அதனால தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே என்னென்னா நாங்கள் கூட்டணி கொடுத்து பேச்சுவார்த்தை நடத்த இந்த மாதிரியான ஒரு பேனலை போட போகிறோம் அப்படிங்கிறத போட்டுட்டு அந்த வதந்திக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. ஸோ இப்போ இதன் மூலமாக என்னென்னா அவங்களால அதிகபட்சமான சீட்ஸ், இப்போ இன்றைக்கி கூட பிரிண்ட் மீடியாவில் கூட செய்திகள் என்னவாக இருக்குன்னா, காங்கிரஸ் ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த காங்கிரஸ் நம்பி தான் நம்ம இருக்குமா அப்படின்ற மாதிரி திமுக காங்கிரஸை கழட்டி விடவே முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி கூட வலதுசாரி பத்திரிகைகள் இன்றைக்கி செய்திகள் வெளியிட்டு இருந்தாங்க. அந்தளவுக்கு அது போயிட்டு இருந்தது. நிச்சயமாக ஒருபோதும் அப்படி ஒரு முடிவு இன்றைய திமுக, அதாவது கலைஞர் காலத்து திமுக வேறு, இப்போ இருக்க ஸ்டாலின் காலத்து திமுக வேறு, இந்த திமுக கட்டாயம் அது எடுக்காது. கலைஞர் கூட அதை மறுபரிசீலனை கூட சேவர்னு வைங்களேன், அது வேறு, அவரோட பாலிடிக்ஸ் வேறு. ஆனால் ஸ்டாலின் திமுக கிளியராக இருக்குது. அவர் என்னென்னா தெளிவாக இந்த அலையன்ஸ் அப்படியே 26 நோக்கி கொண்டு போயிடணும்.
இந்த அலைன்ஸ் எக்காரணம் கொண்டு உடையவே கூடாது. ஏன்னா அது 2018 உருவான அலைன்ஸுங்க அது. இந்த அலைன்ஸ் வந்து இப்போ வரையும் அப்படியே கொண்டு வந்துட்டு இருக்காரு. அது வந்து ஸ்டாலின்கிட்ட, அதாவது கூட்டணி கட்சிகளுடைய அந்த அவங்களுடைய நெளிவு சுழிவு, அவங்களுடைய குடுக்கல் வாங்கல், இது எல்லாத்தையும் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி அவர் இந்த அளவுக்கு கொண்டு வந்ததே வந்து அவரோட பெரிய திறமை தான் நம்ம பார்க்கணும். ஸோ வந்து அப்படி பார்க்கும் பட்சத்தில் வந்து இந்த இடத்துக்கு இந்த சப்ஜெக்ட் நகர்ந்து வந்தது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு முக்கியமான டைமென்ஷன். திமுக கொடுத்துருக்க அழுத்தம் பார்க்கலாம். அதை அந்த அழுத்தத்தின் காரணமாக தான் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் வந்து இன்றைக்கி வந்து டெல்லி காங்கிரஸ்கிட்ட பர்மிஷன் வாங்கி தான், ஏன்னா டெல்லி காங்கிரஸ் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணல, தமிழ்நாடு காங்கிரஸ் தான் அந்த செய்திகள் வந்துட்டுருக்கு. குறிப்பாக வந்து கிறிஸ் தோடங்கர் வந்து அவர் இருக்காருன்னா அவர் டெல்லி காங்கிரஸ் நியமிச்ச மேலிட பொறுப்பாளர், அவர் தலைமையிலே வந்து அவர் இன்க்ளூடிங் அப்படின்ற மாதிரி வந்து இந்த பேனல் போட்டிருக்காங்க அப்படின்னா, ஸோ வந்து அந்த டாக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. இது ஒரு பெரிய வதந்திக்கு முற்றுப்புள்ளி. இப்போ இதனால் யாரும் டிஸ்டர்ப் ஆயிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் ஃபேக்டர் கட்டமாக டிஸ்டர்ப் ஆயிருப்பாங்க. நான் வந்து காங்கிரஸ் ஏதாவது வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துருந்தாங்க. இப்போ அது வந்து முடிவு பெற்றுச்சு. அதே மாதிரி காங்கிரஸ் ஒன்று அங்கேருந்து திமுக கூட்டிருந்து வெளியேறணும் அப்படிங்கிறது விஜய்க்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, அட் த சேம் டைம் வந்து டிஎம்கேக்கும், அட் த சேம் டைம் வந்து ஏடிஎம்கேக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் அதில். ஏன்னா வந்து திமுக கூட்டணி பலவீனப்படுத்த முடியும்ல, அந்த ஒரு வாய்ப்பை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. காங்கிரஸுங்கிற நாட் ஒன்லி பார்ட்டி, இப்போ மதவாதத்துக்கு எதிர்ப்பான ஒரு அரசியலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசும்பொழுது அந்த இடத்துல திமுக அது பேசுகிறாங்கன்னா கூட யாரெல்லாம் வச்சுட்டு பேசுகிறாங்கிறது அது ஒரு முக்கியமான பெர்ஸ்பெக்டிவ். அது இடதுசாரிகள் இருக்காங்கன்னா அப்போ அதுக்கு ஒரு வேல்யூ உண்டு, காங்கிரஸ் இருக்கா அப்போ அதுக்கு ஒரு வேல்யூ உண்டு. இப்போ இந்த மாதிரியான ஒரு முக்கியமான, ஏன்னா காங்கிரஸ் இருந்தானா அங்கே வந்து சிறுபான்மையுள்ள வாக்குகள் வந்து கட்டாயமாக வந்து சேரும். ஏன்னா பாஜகவுக்கு எதிரான தேசிய அளவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி அவங்க மட்டும் தான். இஸ்லாமியர்கள் வந்து வேறு வழி இல்லாமல், இஸ்லாமியர்கள் யாராக இருந்தாலும் சரி, மத சிறுபான்மைகள் எஸ்பெஷலி இஸ்லாமியர்கள் வந்து காங்கிரஸ் தான் நம்புகிறாங்க. ஸோ அப்படி இருக்க அந்த காங்கிரஸ் வந்து திமுக கூட இருக்கும் பொழுது அது திமுகவுக்கு வந்து இன்னொரு கிளியர் கட்டாக மதச்சார்பற்ற அணி, ஒரு செக்குலர் அணினா அது இது மட்டும் தான் அப்படின்ற ஒரு பர்ஸ்பெக்டிவ் ஏற்படுத்தும். அதுக்கு வந்து காங்கிரஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ வந்து அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல வந்து அதிமுக அணி டிஸ்டர்ப் ஆயிருக்கு, அதே மாதிரி தாவைக்கு அணி விஜயும் டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத நான் அதில் பார்க்குறேன். இல்லை, காங்கிரஸ் ஏன் இந்த விஷயத்த யோசிக்காமல் இருக்காங்கன்றது ஒரு கேள்வியாக இருக்குது. என்னன்னா இப்போ கேரளாவிலையும் விஜய்க்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குன்னா அப்போ அதை ஏன் அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிற ஒரு டிசிஷனுக்கு வராமல் இருந்தாங்க? இல்லை, இப்போ வந்து இது முழுக்க தமிழ்நாட்டிலையும் ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது, கேரளாவிலையும் ஈக்குவலாக இருக்கும்போது ஒரே நேரத்தில் 2 மாநிலங்களையும் அவங்களோட இடத்தை பிடிக்க முடியுமே, அப்படி கிடையாது. ஓகே, நீங்கள் அதை யோசிக்கலாம். இப்போ இதோட இந்த இன்ட்ரெஸ்ட் என்னன்னா தமிழ்நாடு ஸ்டேட் காங்கிரஸ் இருக்கக்கூடிய சில கேடர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம். அதே மாதிரி கேரளா காங்கிரஸ் கேடர், அதாவது கேரளாவோட சீனியர் வந்து KC வேணுகோபாலாக இருக்கட்டும், இல்லை அங்கே இருக்கிற மற்ற சில கேடர்ஸாக இருக்கட்டும், அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அதுவாக தான் இருக்கும். விஜய் கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் வந்து இது எல்லாத்தையும் தாண்டி காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு டிசிஷன் அத்தாரிட்டியாக வந்து ராகுல் காந்தி இருக்காரு. ராகுல் காந்தி, சோனியா காந்தி அவங்க தான் டிசிஷன் அத்தாரிட்டி. அவங்களோட தனிப்பட்ட முறையில் ஸ்டாலினுக்கு வந்து ஒரு நல்ல பழக்கம் இருக்குது. அப்போ அந்த பழக்கத்தை அவ்வளோ சீக்கிரம் பிரேக் பண்ண முடியாது. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து விஜய் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், காங்கிரஸும் எல்லா விஷயத்தையும் கணக்கு போடுவாங்க. விஜய் வந்து இன்னைக்கு வரைக்கும் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கு, இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அன்ப்ரூவ்டு வாக்கு வங்கி தான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். அவர்கிட்ட இருக்கிறது வந்து ஒரு குறைஞ்சபட்சம் 8% வாக்கு வங்கியாக இருக்கட்டும், இல்லை அதிகபட்சம் அவங்க சொல்கிற 26% வாக்கு வங்கியாக இருக்கட்டும், அது அவ்வளவுமே வந்து ஜஸ்ட் வந்து டாக் ஆஃப் த டவுன் தான். அது எதுக்குமே வந்து மெட்டீரியல் எவிடன்ஸுக்கு எதுவும் இல்லை, தங்களுடைய வாக்கு வங்கியை ப்ரூஃப் பண்ணல. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அளவில் எல்லா இடங்களையும் வேலை செய்கிற மாதிரியான ஒரு எலெக்ஷன் மெக்கானிசம் அவங்ககிட்ட கிடையாது. அதெல்லாம் வந்து இப்போ தான் வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனி மாதிரி, அதெல்லாம் ஸ்டார்ட் அப் பார்ட்டி. அது அந்த பார்ட்டி வந்து இன்னும் அந்த அளவுக்கு வந்து வலிமை பெறவில்லை. ஸோ வந்து அந்த வலிமை பெறாத ஒரு அணியை நம்பி காங்கிரஸ் பயணிக்கிறதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது இப்படியும் சொல்லலாம். அதாவது மண்குதிரை நம்பி ஆற்றுல இறங்கக்கூடிய கதைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா காங்கிரஸ் கிட்ட இருக்க மெக்கானிசம் கூட, எலெக்ஷன் மெக்கானிசம் கூட அவங்ககிட்ட இருக்கான்ற டவுட் இருக்குது. ஆனால் மிகப்பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் வந்து விஜய்க்கு இருக்குது, தவிர்க்க முடியாத ஒரு பெரிய கூட்டம் அவர்கிட்ட வருதுன்னா எஸ், அதெல்லாம் வந்து உண்மையிலானது, அது யாருக்குமே இல்லாத ஒன்று. ஆனால் அது அவ்வளோ வாக்கா மாறுமா, வாக்கா மாற்றுவதற்கான அந்த திறமைகள் அவங்ககிட்ட இருக்கா, அந்த பூத் ஏஜென்ட் முதற்கொண்டு அந்த கட்டமைப்பு முதற்கொண்டு இதெல்லாம் அவங்ககிட்ட இருக்கான்னு பார்த்தா தான் கேள்விக்குறி. ஒன்று. இது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு தமிழ்நாட்டில், அதாவது இன்னைக்கு வந்து காங்கிரஸ் வந்து தேசிய அளவில் 10 வருஷத்துக்கு அப்புறம் எதிர்கட்சின்ற ஒரு அந்தஸ்தை பெற்றிருக்கு. 2014 தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி ஆளும் கட்சின்ற அந்த அந்தஸ்திலேருந்து எதிர்கட்சிங்கிற அந்த ஒரு அந்தஸ்து, அந்த வாய்ப்பை கூட நழுவு விட்டாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம். அதே நிலைமை தான் வந்து 2019 வரைக்கும் தொடர்ந்தது. 2019 கூட பார்த்தீங்கன்னா வந்து மேபி 54 வேணும்னு நினைக்கிறேன், பட் 54 கூட அவங்களுக்கு கிடைக்கல. அப்போ வந்து எதிர்கட்சி அந்தஸ்து இருந்தாங்க. பிறகு திரும்ப 2024 ஒரு இந்தியா அலையன்ஸ்னு ஒரு விஷயம் உருவாகி, அதில் தமிழ்நாட்டில் வந்து அந்த அலைன்ஸ்னால ரொம்ப ஜெல்லானதன் காரணமாக வந்து அவங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு 99 MP அப்படின்ற மாதிரி அந்த கிட்டத்தட்ட வந்து ஒரு பெரிய வலிமையான எதிர்க்கட்சின்ற இடத்துல வந்து உட்காந்துருக்காங்க. அந்த ஒரு ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து திமுக கான்ட்ரிபியூட் பண்ண ஒரு 10 MPங்கிறது தவிர்க்க முடியாத முக்கியமான விஷயம். ஸோ வந்து இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து கண் கூட தெரியக்கூடிய எவிடன்ஸு, இந்த பலனை அவங்க அனுபவிச்சுட்ருக்காங்க. இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் அந்த பலனை அனுபவிச்சுட்ருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது வந்து டெல்லி காங்கிரஸ் வந்து இதை வந்து அந்த மாதிரி கொஞ்சம் பரந்தப்பட்ட அளவில் தான் அதை வந்து திங்க் பண்ணுவாங்க. ஜஸ்ட் ஒரு குறுகிய நலன் அடிப்படையில் ஒரு ஸ்டேட் பாலிடிக்ஸ்ன்ற அளவில் மட்டும் அதை பற்றி திங்க் பண்ணாமல்
நேஷனல் லெவல் திங்க் பண்ணி பார்க்கும்பொழுது வந்து அவங்களுக்கு வந்து இந்த பர்ஸ்பெக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மாறுபட்டிருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் 2 ஃபேக்டர் இருக்குது. அது 2 ஃபேக்டரில் ஒரு ஃபேக்டர் தான் வந்து இந்த மாதிரியான சர்ச்சைகளுக்கும் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளுக்கும் காரணம். இந்த கூட்டணியை உடைக்கணும், நாங்கள் அங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. காங்கிரஸ் பல தேர்தலில் பார்த்துருக்காங்க, அவங்களுக்கு வந்து நிறைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவங்களால கூட விஜயனுடைய ஸ்ட்ரென்த்தை வெளிப்படையாக ஒத்துக்க முடியாது நான் நினைக்கிறேன். விஜயை வச்சு திமுகவுக்கு ஒரு நெருக்கடி தான் ஏற்படுத்த முடியுமே தவிர விஜய் நம்பி அவங்க போகும்போது அவங்களால கரை சேர முடியுமா அப்படின்ற கேள்வி இருக்குது. ரெண்டாவது, அது திமுக வெற்றியை பாதிக்குங்கிறது மறுக்க முடியாத ஒரு விஷயம். இப்போ தாவேகா ஏன் காங்கிரஸ் வந்து தன்னோட கூட்டணிக்கு வரணும்னு அதிக இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க? அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? தாவேகாக்கு, அதாவது விஜய்க்கு இருக்கிற ஒரே இன்ட்ரெஸ்ட் என்னன்னா வந்து அவர் எரிஞ்ச 2 கல். அது ஒரு கல் என்னன்னா வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்ற ஒரு கல் அவர் தூக்கி எரிஞ்சார். ஒன்று. ரெண்டாவது வந்து நான் கூட்டணி ஆட்சி அமைக்க தயாராக இருக்கேன், தான் சிஎம் கேட்டேன்னு சொல்லிட்டு நான் எல்லாரும் அக்காமடேட் பண்ணுறேன், மற்றவங்க எல்லாரும் கூட வரணுங்கிறது ஓப்பனாக சொல்லிட்டாரு. நான் தனிச்சு அரசியல் செய்ய போகிறேன்றதை சொல்லலை அவர். நான் எல்லாரும் கூட்டி தான் அரசியல் செய்ய போகிறேங்கிறது ஒன்று சொல்லிட்டாரு. ரெண்டாவது என் கூட நான் வந்து வெற்றி பெற்றால் வந்து நான் ஷேர்ஸ் பண்ணுறேன், கேபினெட்டில் வந்து ஷேர்ஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிறது சொல்லிட்டாரு. ஸோ வந்து இப்போ இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான டைமென்ஷன் மாறிடுச்சு. இது வந்து என்னென்னா இது வந்து ஆசைப்பட்டு இதுக்கு நீண்ட காலமாக ஆசைப்பட்டு இருக்கு. காங்கிரஸுக்குள்ள ஒரு ஃபேக்டருக்கு ஒரு ஆசை இருக்குது, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. அதை வந்து விஜய் நிறைவேற்றுறாரு அப்படிங்கிறனால அவர் மீது ஒரு பார்வை ஒன்று திரும்புது ஒன்று. ஆனால் விஜயினுடைய நோக்கம் என்னன்னா, விஜய் இதை ஏன் சொல்லான்னா, முக்கியமாக இந்த விஷயம் வந்து தமிழ்நாட்டு அரசியல் யார் தெரியுமா பேசுகிறாங்க? 2 பார்ட்டி பேசுவாங்க. விசிக பேசுவாங்க. விசிக கட்சி துவக்கப்பட்ட பொழுதே வந்து அதோட தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன் என்ன சொன்னார்னா, கடைசி சாமானிய மனிதனுக்கும் அதிகாரம் போய் சென்று சேரணும், அதுக்கு எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வரணும் அப்படிங்கிற மாதிரியே அவங்களோட நோக்கம், முக்கியமான நோக்கம். அதை வந்து பல இடங்களில் அவங்க பேசிகிட்டே தான் இருந்தாங்க. ஸோ வந்து என்னென்னா, விசிகாவை பின் பாயிண்ட் பண்ணி எரியப்பட்ட அந்த கல் தான் விஜய் எறிஞ்ச அந்த கல். யாரை கவனம் வச்சு எரிஞ்சார் அந்த கல்லுனா, ஒன்று விசிகாவை, ரெண்டாவது காங்கிரஸ். இவங்க 2 பேரும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற விஷயத்தில் வந்து கவனம் செலுத்திட்டு இருக்காங்க. ஆனால் இடதுசாரிகள் அதில் கிளியராக இருக்காங்க. ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிற இடத்துக்கு நாங்கள் நகர மாட்டோம், ஏன்னா அங்கே போகிறதுனால மட்டும் என்ன செஞ்சிட முடியுன்ற ஒரு கேள்வி அவங்ககிட்ட இருக்குது. ஜஸ்ட்டு நாங்கள் ஒரு அமைச்சராகிறது மூலமாக மட்டும் எங்களால் எந்த விஷயத்தையும் செஞ்சிட முடியாது, அதுக்கு ஒரு பெரிய சிஸ்டம் செஞ்சு தேவைப்படும் அப்படின்ற மாதிரி அவங்க பார்வை ஓகே கிளியர், கொள்கை ரீதியான கட்சி, அவங்க அதை கிளியராக வச்சுட்டாங்க. ஆனால் தனிப்பட்ட முறையில் விசிக்காவும் அவங்களும் நாங்கள் ஜஸ்ட் எங்களுக்கு இது வேணுங்கிறது கிளியராக சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்போ அவங்கள நினச்சி தான் வந்து விஜய் கல்லெறிஞ்சார். அப்போ இதன் மூலம் விஜயோட நோக்கம் என்னென்னா, அவர் தான் வெற்றி பெறுமாங்கிறது செகண்டரி. நாம் வெற்றி பெறுவோமா, நம்ம தனிப்பட்ட முறையில் வெற்றி பெறுவோமா, அல்லது வெற்றி பெறுமாறு கூட்டணி நம்ம அமைக்க போகிறோமாங்கிறது அவருக்கு செகண்டரி. ஆனால் அவரோட ஃபர்ஸ்ட் நோக்கம் என்னென்னா, திமுக கூட்டணி கொஞ்சம் கலகலத்தை விடணும், அதுதான் அவங்களோட நோக்கம். அதுதான் வந்து ஏன்னா 2024 தேர்தலே எடப்பாடி பழனிசாமி அதான் ட்ரை பண்ணார். பாஜக கூட்டணி உடச்சி வெளியே வந்துட்டு வந்து நானும் ஒரு மதச்சார்பற்ற ஒரு கூட்டணி அமைக்க தயாராக இருக்கேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் சொன்னார். ஆனால் அவரை யாருமே நம்பவே இல்லை. இடதுசாரிகள் நம்பலை, பெரிய லெவலில் வந்து இஸ்லாமிய அமைப்புலாம் அவரை நம்பலை. எனக்கு தெரிஞ்சு வந்து எஸ்டிபிஐ பார்ட்டி மட்டும் தான் அவரோட வந்து கூட்டணிக்கு போனாங்க. வேறு யாரும் வந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கோ அல்லது வந்து அதுலேருந்து பிரிஞ்ச சின்ன மனிதநேய மக்கள் கட்சியோ இவங்க யாருமே கூட கூட்டணிக்கு போகலன்னு வைங்களேன். எஸ்டிபிஐ மட்டும் தான் போனாங்க. இப்போ அதே எஸ்டிபிஐ கூட வச்சுட்டு தான் வந்து மறுபடியும் வந்து பாஜகவோட கூட்டணி அமைச்சாங்க. அப்புறம் அவங்க அதுலேருந்து பிடிக்கிட்டு வெளியே வந்துட்டாங்க. இப்படி தான் இருக்குது. ஸோ வந்து என்னென்னா, திமுக கூட்டணிக்கு கான்கிரீட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய வாக்குகள், சிறுபான்மையின வாக்குகள் வந்து கிறிஸ்துவ வாக்குகள், இஸ்லாமிய வாக்குகள், அதில் ஒரு பிரேக்கேஜை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது நீண்ட காலமாக ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அதிமுக பாஜக கூட்டணியோட ஒரு விருப்பமாக இருக்குது. அந்த விருப்பத்தை ஏற்கனவே ட்ரையல் செக் பண்ணாங்க, அது வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இப்போ விஜய் மூலமாக அதை ட்ரை பண்ணுறாங்களோ அப்படி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா விஜய் வந்து அவர் வந்து ஃபஸ்ட்டு மாநாட்டில் அவர் இதை சொன்னார், ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு தன்னுடைய ஃபஸ்ட்டு மாநாட்டில் சொன்னார். ஃபஸ்ட்டு மாநாட்டில் இதை பற்றி ஏன் பேசுகிற கேள்வி இருக்குது. அதான் உங்கள் ஃபஸ்ட்டு மாநாடு, இதெல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு டைம் எவ்வளோ இருக்குது. அவர் ஏன் அதை அங்கே பேசுனதுன்னா, கரெக்டாக ஒரு விசிக்காக எய்ம் பண்ணி தான் காயின் எறிகிறாரு அப்படிங்கிறது புரிஞ்சிக்க முடியுதா இருக்கும். அப்போ அப்படி இருக்கும் பொழுது விஜயோட இன்ட்ரெஸ்ட் என்னென்னா, இப்போ எதுக்கு இது சொல்கிறேன்னா, இப்போ விஜய்க்கு என்ன நோக்கம் காங்கிரஸ் விஷயத்தில் நீங்கள் கேட்கறதுனால சொல்கிறேன். விஜயோட நோக்கம் என்னன்னா, காங்கிரஸை கூட்டிகிட்டு வெற்றி பெற முடியுமா, தோல்வி அடைய முடியுங்கிற செகண்டரி. ஏன்னா அங்கேருந்து காங்கிரஸ் கழட்டணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் அவங்களோட நோக்கம். அங்கேருந்து விசிகாவை கழட்டணும் அப்படிங்கிறது அவங்களோட நோக்கம். அந்த இடத்துல வந்து திருமணம் கிளியர் ஆகிட்டாருன்னு வைங்களேன். விஜயோட அரசியலை புரிஞ்சுக்கிட்டாரு. ஆதவ அர்ஜுனா கூட இழந்தார் ஒரு கட்டத்தில். இழந்து ஓகே அப்படின்ற மாதிரி அவர் தெளிவு அடைஞ்சிட்டார், விஜயை பற்றி புரிஞ்சுக்கிட்டார். ஆனால் வந்து காங்கிரஸை பொறுத்தவரை, ஏன்னா காங்கிரஸ் வந்து அது விசிகாக்கு ஒருத்தர் தான் தலைவர், திருமாவளவன் தான். பட் காங்கிரஸ் அப்படி கிடையாது. இல்லை, தமிழ்நாடு காங்கிரஸில் பல்வேறு குரூப்ஸ் இருக்குது. அதில் ஒரு குறிப்பிட்ட குரூப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வெளிப்படையாக வந்து விஜய் ஆதரவு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம். அந்த ஒரு விஷயத்துக்கு திணி போகிற மாதிரி தான் அந்த சப்ஜெக்ட் போயிட்டு இருந்துச்சு. பட் எனிவே இது எல்லாமே இன்னைக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். இப்போ திமுகவோட தான் கூட்டணின்றதை உறுதிப்படுத்திட்டாங்க. இதுவே வந்து திமுகவுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். ஏற்கனவே பீகார் எலெக்ஷன்ஸும் ஒரு அட்வான்டேஜாக பார்க்கப்பட்டது. பீகார் எலெக்ஷனோட ரிசல்ட் வந்து இந்த இதில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தலாம்?
பீகாரோட விஷயங்கள் வந்து தாக்கத்தை ஏற்படுத்துமா, நம்ம அதை பற்றி நிறைய பேசியிருக்கோம். பீகார் தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஏன்னா பீகாரோட சினாரியோ வேறு, இங்கே இருக்க சினாரியோ வேறு. பீகாரில் காங்கிரஸ் அந்தளவுக்கு வாஷ் அவுட் ஆன மாதிரி ஆகுமான்னு பார்த்தா கேள்விக்குறி இருக்குது. அதே மாதிரி ரிசல்ட் பற்றி பேசல, இவங்க கூட்டணிக்கான கூடுதல் இடங்களை கேட்க போகிறதா சொன்னாங்க. இப்போ மறுபடியும் அந்த இப்படி ஒரு ரிசல்ட்டை வச்சுட்டு அவங்க கேட்க முடியுமா, அதான் கேட்குறேன். ஏன்னா ஏற்கனவே வந்து விஜய் இருந்தார், விஜய் ஆப்ஷனாக வச்சு கேட்கலான்னு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. இப்போ அதையும் அவங்க க்ளோஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ மறுபடியும் எப்படி அவங்க அதிகமான இடங்களை இல்லை இப்போ நான் என்னன்னா ஆல்மோஸ்ட் வந்து இப்போ வந்து டிஎம்கேக்குள்ளே வந்து அந்த ஷீட்ஸ்லாம் பேசி முடிச்சிருப்பாங்க. ஆல்மோஸ்ட் அஃபிஷியலாக தான் செய்திகள் வெளியாக இருக்கிறது வரை ஆல்மோஸ்ட் அதை முடிச்சிருப்பாங்க. எவ்வளோ அப்படிங்கிறது ஒரு ரஃப் எஸ்டிமேஷன்லாம் போட்டிருப்பாங்க. இன்றைக்கி இவ்வளோ தூரம் அந்த விஷயம் வந்து ஃபாஸ்ட்டாக நகருது அப்படின்னா, ஸ்டாலின் வந்து இப்போ இவங்க இடையில காங்கிரஸ் பேசிட்டு இருந்த விஷயத்தில் டிஎம்கே டிஸ்டர்ப் ஆயிருக்காங்கிறது உண்மையான விஷயம், மறுக்க முடியாது. ஸோ வந்து அந்த டிஸ்டர்பன்ஸ் ஒரு முடிவு கொண்டு வரணும். ஏன்னா அவங்க அடுத்த விஷயத்தை கான்சன்ட்ரேட் பண்ணணும். அவங்களோட அடுத்த விஷயத்தில் என்ன கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆப்போசிட் அணி பலம் பெறக்கூடாது, என்டி அணி பலம் பெறக்கூடாது, அதை நோக்கி அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணணும். அப்புறம் தங்களோட ஆன்டி கவர்மெண்ட்ஸை சரி பண்ணுறதை நோக்கி அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணணும். இல்லை இன்னும் புதிய ஸ்கீம்ஸ் என்ன அறிவிக்கணுன்றதை பற்றி கான்சன்ட்ரேட் பண்ணணும். இதெல்லாம் நோக்கி போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி வந்து விசிகா நாளைக்கு கூட இருக்குமா போயிருக்காதா, காங்கிரஸ் நாளைக்கு கூட இருக்குமா இருக்காதா, அவங்க இதை பண்ண இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு தொந்தரவாக இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறத தான் வந்து இன்றைக்கி வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த விஷயத்தெல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க. அனைவரும் நான் இது மூலமாக என்ன நினைக்கிறேன்னா, எவ்வளோ ஷீட்ஸும் அப்படிங்கிறதும் பேசி முடிச்சிருப்பாங்க நான் நினைக்கிறேன். அதனால தான் இது ஒரு ரவுண்டாக ஒரு கிளியர் கட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இனிமேல் நாளையிலேருந்து இந்த சப்ஜெக்ட் கிடையாது. ஏன்னா வந்து கூட்டணி பற்றி பேச இவங்க இப்போ கமிட்டியாக போட்டாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது நாளைக்கு திரும்ப அந்த ஆப்ஷன் கிடையாது. அவரோட போவாங்களா இவரோட போகிறாங்க ஆப்ஷன் கிடையாது. கிளியர் ஆகிடுச்சு. இது அவ்வளோதான். அப்போ இது மூலமாக வந்து திமுக வந்து தெளிவடைஞ்சிட்டாங்க. அவங்க கூட்டணி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஓகே கிளியர், நாங்கள் அடுத்த விஷயத்தை கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்கன்னா நான் பார்க்குறேன். இப்போ இது வந்து தாவேக்காவுக்கும் ஒரு வருத்தமான செய்தி, அதே மாதிரி என்டிஏவுக்கும் ஒரு கவலை பின்னடைவு தான். இவங்க 2 பேரோட அடுத்த கட்ட மூவ் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? தாவேக்காவுடைய திட்டங்கள் என்னன்றது தெரியல, அவங்க யாரை சேர்க்க போகிறாங்க என்னன்னு தெரியல. அவங்க பாலிடிக்ஸே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு என்ன சொல்கிற ஒரு தெளிவற்ற ஒரு கிரே பாலிடிக்ஸ் மாதிரி இருக்குது. ஒயிட்டாகவும் இல்லை பிளாக்காகவும் இல்லைன்ற மாதிரி ஒரு மாதிரி வித்தியாசமாக போயிட்டுருக்கு. அது வந்து எப்போ ஷேப் ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல. பட் இந்த பக்கம் என்டிஏக்கு வாங்கலாம். இப்போ என்டிஏ வந்து பார்த்து பேசும்பொழுது என்டிஏல இப்போ இருக்கிற கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி உருவான அந்த அலைன்ஸ் நினைக்கிறேன், அது பாஜக அதிமுக அலைன்ஸு. இது கூட வேறு எந்த கட்சி இப்போ வரையும் வந்து சேரல. இவங்களோட சேருவதாக எதிர்பார்க்கப்பட்ட தேமுதிகவும் ஒவ்வொரு நாளும் அந்த அம்மா வெவ்வேறு விஷயம் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு என்ன பேசுகிறாங்க அந்த அம்மா அப்படின்னா, இது நம்பிக்கை துரோகிகள் நாங்கள் மறக்கவே மாட்டோம், மன்னிக்கவே மாட்டோம் அப்படின்னு பேசுகிறாங்க. நம்பிக்கை துரோகின்னு சொல்கிறது யார் அப்படிங்கிறது குறிப்பிட்றாங்க தெரியும். அவங்க ராஜ்யசபா சீட் தரதா சொல்லி ஏமாற்றப்பட்டதுனால வந்து நம்பிக்கை துரோகின்றது எடப்பாடி தான் குறிப்பிட்றாரு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். இடையில நேற்றைக்கு கட்சி ஆரம்பித்தவங்களாம் வந்து ரொம்ப நேற்றைக்கு முடிச்ச காலம்லாம் பேசுதுன்னு சொன்னாங்க. அது விஜய் தான் குறிப்பிட்றாங்கன்ற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. அப்புறம் அதுக்கு மாற்றி கிளாரிஃபிகேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. அவங்க நான் விஜய் பேசலாம்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, தேமுதிக இவங்களோட போகிறாங்களா இல்லைங்கிறது வந்து இப்போ வரையும் தெரியல அப்படிங்கிறதா ஒரு பெரிய டவுட்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி இவங்க கூட்டணிக்கு வருவதாக எதிர்பார்க்கப்பட்ட பாமகவும் பார்த்தீங்கன்னா 2 பிரிவை பிளந்திருக்கு. அதில் ஒரு முக்கியமான அப்டேட் என்னன்னா, கட்சியை தான் கைப்பற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி ராமதாசன் கைப்பற்றுவாருன்னு எதிர்பார்த்துருந்தா முழுக்க அன்புமணிக்கு வந்து தேர்தல் ஆணையத்தோட சப்போர்ட்டும் இருக்குது, அதே மாதிரி பாஜகவோட சப்போர்ட்டும் இருக்கனால நிச்சயமாக வந்து அவர் தான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாற போகிறாரு, அவர் தான் எல்லா விதமான நன்மையில வந்து சேரப்போகுது அப்படின்றத ராமதாஸ் பெரியவர் உணர்ந்துட்டார் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ உணர்ந்ததுனால புதிய கட்சி துவங்குவதற்காக இன்னைக்கு வந்து சில முயற்சியில் அவங்க மூவ் பண்ணிட்டாங்க. அது என்ன கட்சினா வந்து ஏபிஎம்கே, அதாவது ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்ற மாதிரியான ஒரு கட்சியை வந்து தன்னுடைய தொண்டர் ஒருத்தரை வச்சு வந்து அதை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான வேலையில் அவர் ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. அப்போ டுவர்ட்ஸ் வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறாரு. அப்போ அப்படிங்கிற 26க்கு பொறுத்தவரைக்கும் அது 2 பிரிஞ்சு தான் இருக்க போது, ஒன்று சேர போகிறதில்ல. ரொம்ப சீரியஸான இடத்துல 2 கட்சியாக பிரிஞ்சு 2 கட்சியாக தேர்தல் சந்திக்க போகிறாங்க. அநேகமாக ஒரு அணியில் இருக்கும்போது இவரும் அதே அணியில் போய் இருக்க வரதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான் நான் பார்க்குறேன். ஸோ அப்போ ஆல்மோஸ்ட் வேறு ஏதாவது அணிக்கு போக தான் வாய்ப்பு இருக்குது நான் பார்க்குறேன். ஸோ வந்து என்னன்னா, இதன் மூலமாக என்னன்னா, என்டிஏக்குள்ள ஒரு எதிர்பார்க்கப்பட்ட பாமகவும் 2ஆக உடஞ்சி அது அடுத்த கட்டத்தில் நகர்ந்ததுனால இப்போ அந்த வாய்ப்பு உங்களுக்கு அடைக்கப்பட்டுருச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் போக சின்ன லெட்டர்பேட் கட்சின்னு பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, அது ஒரு முக்கியமான கட்சி யாருன்னா வந்து கிருஷ்ணசாமியுடைய புதிய தமிழகம் கட்சிங்கிறது முக்கியமான கட்சி. இப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பீகார் தேர்தலேருந்து நாங்கள் ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டோம், பீகார் தேர்தல் மாதிரி தமிழ்நாடு தேர்தல் வந்து மாறணும், அதாவது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்குற ஒரு கட்சி கூட தான் வந்து நாங்கள் கூட்டணி வைப்போம் அப்படிங்கிறத அவரும் என்டாஸ் பண்ணுறார். யார்? கிருஷ்ணசாமி அவர்களும் தெளிவாக சொல்கிறாரு. மது ஒழிப்பு, பூரண மது ஒழிப்புங்கிறத நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான வாக்குறுதி. அதை வந்து அறிவிக்கணும். யார் தலைமையில் நாங்கள் கூட்டணி இல்லைன்னு அந்த அணி வந்து அந்த கூட்டணிக்கு தலைமை தாக்கக்கூடிய அந்த அணி வந்து இதை அறிவிக்கணும் அப்படிங்கிறத கிளியராக சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு பூரண மதுவிலக்கு அறிவிப்பதற்கு சரியான கட்சி, ஒரு தகுதியான கட்சி எதுனா தாவேக்கா மட்டும் தான் பார்க்குறோம். ஏன்னா மற்ற 2 பேரும் ஆட்சியில் இருந்தவங்க, ஆட்சியில் இருக்கிறவங்க, அவங்க அதை பற்றி எந்த விதமான ஸ்டெப்ஸும் எடுக்கல. ஸோ வந்து ஆல்மோஸ்ட் வந்து அந்த வாய்ப்பு வந்து இப்போ விஜய்க்கு தான் இருக்குது. அவர் அதை அறிவிச்சா உண்டு ஒன்று. அதே மாதிரி ஏற்கனவே அவர் ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லிட்டாரு. அப்போ பார்த்தீங்கன்னா கிருஷ்ணசாமியும் பார்த்தீங்கன்னா அவர் அந்த பக்கம் போக போகிறார் அப்படிங்கிறத இதன் மூலமாக சொல்லிட்டார். இப்போதைக்கு அவர் வச்சிருக்க அந்த நிபந்தனைகள்லாம் யார் பூர்த்தி செய்ய போகிறாங்கன்னா, தாவேக்கா மட்டும் தான் பூர்த்தி செய்ய போகுது. அதிமுக அதை பூர்த்தி செய்யாது, திமுக பூர்த்தி செய்யாது. ஸோ வந்து ஆர்டர் ரோட்டும் கிளியர் ஆகிடுச்சு.
இப்போ என்ன சொல்ல வரேன்னா, சின்ன சின்ன கட்சிகள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்டிஏல இணைவதாக சொல்லப்பட்ட தேமுதிக, பாமக, இவங்களுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய மற்ற சின்ன கட்சிகள் இருக்கக்கூடிய புதிய தமிழகம் கட்சி போன்ற கட்சிகள் கூட வந்து நான் அவங்க கூட வரப்போறதில்ல, இதுதான் என்னோட டிமாண்டுன்னு சொல்லி கிளியராக வைக்கிறாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரியான கட்சியில கூட வந்து அவங்களால சேர்க்க முடியாது, அந்த இடத்துக்கு அந்த சப்ஜெக்ட் சீரியஸாக நகருதோ அப்படின்றத பார்க்க வேண்டியதாக இருக்குது. எனவே வந்து பார்த்தீங்கன்னா என்டிஏவை இவங்க வலிமை பெற செய்யணும்னா வேற வழி இல்லை, இவங்க வந்து விஜய் கிட்ட சரண்டர் அடைஞ்சால் மட்டும்தான் அது வாய்ப்பு. விஜய் அங்கே வந்தால் மட்டும்தான் அது திமுகவுக்கு நிகரான கொஞ்சம் பலம் பெறக்கூடிய ஒரு அணியாக மாறுமே தவிர, மற்றபடி அந்த அணிக்கு இந்த அணி சரிசமமான பலம் கொண்ட அணி கிடையாதுங்கிறது பார்க்கும்போதே தெரியுது. தேர்தல் சந்திக்கிறது, மக்கள் வாக்குப்பட்டதுக்கு வெற்றி தோல்விகளும் செகண்டரி, பார்க்கும்போது ஒரு பர்ஸ்பெக்டிவ் ஏற்படுத்துறது இருக்குல்ல. ரியல் வார வெல்வதற்கு முன்பு ஒரு நிழல் வார வெல்வது அப்படிங்கிறது மக்கள்கிட்ட தோற்றத்தை ஏற்படுத்துறது. அந்த தோற்றத்தை ஏற்படுத்துறதுல பார்த்தீங்கன்னா கூட இப்போ வரையும் என்டிஏ பலவீனமாக தான் இருக்காங்க. டிஎம்கே ரொம்ப ஃபார் பெட்டராகவே இருக்காங்க. அவங்க அந்த அணி வந்து ரொம்ப கிளியராகவே இருக்குது. ஸோ வந்து இப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா எட்ஜ் என்னமோ டிஎம்கே அலைன்ஸ் தான் எட்ஜாக இருக்க மாதிரி இருக்குது. திமுகவோட வெற்றியை தடுக்கிறதோ அவங்க மறுபடியும் ஆட்சிக்கு ஒரு தடுக்கிறதான இடத்துல யார் இருக்காங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச அதிமுக மட்டும் இருக்க மாதிரி தெரியல, விஜயின் கையில் தான் அது இருக்குது. விஜய் என்ன பண்ணுறாருங்கிறத பொறுத்து தான் இது வந்து களம் மாறும் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். இப்போ களத்தில் என்டிஏ மட்டும் தனித்து விடப்படலை, ஒரு பக்கம் தாவேக்காவும் தனித்து விடப்பட்டிருக்கு இன்னைக்கு சூழலில். அப்போ அவரும் இதை யோசிப்பார் இல்லையா? விஜயும் யோசிச்சு ஒருவேளை அவர் காம்ப்ரமைஸ் பண்ணி போக வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதுதான் சொல்ல, நான் வந்து ஜனவரி பிப்ரவரியில் வந்து ஒரு கிளியர் கட்டான விஷயம் தெரியும் நான் எதிர்பார்க்குறேன். ஜனவரி மாதம் வந்து அவருடைய படம் ரிலீஸ் ஆகுது, ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படம் இங்கே என்னென்ன ஒரு வைப்ரேஷன் ஏற்படுத்த போது, அதை எப்படிலாம் இங்கே கிரிட்டிசைஸ் பண்ண போகிறாங்க, விஜயோட அரசியல் எப்படி அவர் அடுத்த படத்தை பண்ண போகிறாரா, ஏன்னா அந்த படம் ரிலீஸ் ஆச்சுனாவே அடுத்த படத்தை நோக்கி அவர் எதை பண்ண போகிறாருங்கிறது தெரியணும். அடுத்த படம் இருக்குதா இல்லையாங்கிறது, ஏன்னா ஆல்ரெடி அரசியலுக்கு வந்ததுனால அதான் என்னோட கடைசி படம்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ அவர் அடுத்த படத்துக்கு கமா போட்டு அடுத்து ஆரம்பிக்க போகிறாரா, அல்லது முழுக்க அரசியலில் ஈடுபட போகிறாரா, எதை நோக்கி நகர போகிறாரு, ஏன்னா அவர் தலைமையிலே தேர்தல் சந்திச்சாங்கன்னா அது எப்படி இருக்க போகுது, அது அந்த கணக்கும் போடுவார். அடுத்து நம்ம வந்து அநேகமாக வெற்றி வாய்ப்புங்கிறது கேள்விக்குறியாக இருக்கும். நிச்சயமாக வந்து ஆக்சுவலாக பேசினா அவரால் வெற்றி வாய்ப்பை தடுக்க முடியும் தவிர அவரால் எம்எல்ஏ வாங்க முடியுமா? 30% மேலே வாங்கணும் அவர் தனிப்பட்ட முறையில். அப்படிப்பட்ட ஒரு கூட்டணி அவர் அமைக்கிறாரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒருவேளை அந்த அன்னைக்கு போனார்னா இனிஷியலாக அவரோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். எம்எல்ஏ அக்கௌண்ட்ஸ் வந்து அவரால் வந்து என்டிஏல போனால் ஓப்பன் பண்ண முடியும். ஆனால் அது வந்து ஆட்சியத்தை கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் ஓரளவுக்கு இருக்குன்னு கூட நம்ம பார்க்கலாம், ஓரளவுக்கு இருக்குன்னு கூட பார்க்கலாம். அப்படி அதை நோக்கி போனான்னா அடுத்து அவருடைய சப்போஸ் சார் நாளைக்கு வந்து அவர் ஒரு சட்டமன்றத்தினுடைய ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணார்னா அது அவருக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கோ, இல்லை அது அவர் சார்ந்த நிர்வாகிகளுக்கு அக்கௌண்ட் இருக்கோ, அடுத்து அவர் அரசியலையும் சேர்த்து சினிமாவும் சேர்த்து அரசியல் பார்க்க போகிறாரா, இல்லை என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து வரக்கூடிய நாட்டில் தான் தெரியும். அவர் என்னன்றது அவருக்கு இப்போ வரையும் நம்ம விஷயம் கிளியராக தெரியல. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் அநேகமாக நமக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் நான் எதிர்பார்க்குறேன். எலெக்ஷன் கமிஷனுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்னு எதிர்பார்க்குறேன். மேபி மார்ச்சில் எலெக்ஷன் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ அப்படி இருக்கும்போது பிப்ரவரியில் எல்லாமே ஒரு ஷேப்புக்கு வந்துடும். யார் எங்கெங்கே இருக்க போகிறாங்க, எந்த நிலையில் இருக்க போகிறாங்க, எப்படி அமைய போகுது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஷேப்புக்கு வந்து நான் எதிர்பார்க்குறேன். இப்போ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது நம்ம ரொம்ப அட்வான்ஸாக இருக்கும் நான் எதிர்பார்க்குறேன். இப்போ அது ஒரு முடிவுக்கு வர முடியல, அவர் அங்கே போகிறாரா இல்லையா நம்ம சொல்ல முடியாது இல்லையா? இல்லை, இப்போதைக்கு ஒரு முடிவுக்கு வரவாரா இல்லை என்று தெரியல. ஆனால் காங்கிரஸ் இந்த கேட் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் அவர் அடுத்தபடியாக அதை தான் யோசிப்பார். ஆல்மோஸ்ட் அவருக்கு அடுத்த ஆப்ஷன் எனக்கு தெரிஞ்சு வேறு சின்ன சின்ன கட்சிகள்லாம் இருக்குது. இப்போ இதெல்லாம் விட்டுட்டா மற்ற இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து 2% வாக்கு வங்கி கொண்ட கட்சி, 3% வாக்கு வங்கி கொண்ட கட்சி, அவ்வளோதான் இருக்குது. இப்போ அந்தந்த கட்சிகள்லாம் அவர் சேர்த்துக்கிட்டு அவரால் எப்படி ஆட்சியை கைப்பற்ற முடியும்? பெரிய டவுட்ஃபுல்லான விஷயமா மாறப்போகுது. அதனால் வந்து எனக்கு தெரிஞ்ச அவர் அங்கே அது இது ஓகே, எனக்கு யாருமே வேணும் கூட தனியாக சந்திக்கலாம், அது அவரோட டிசிஷன் தான். இந்த எலெக்ஷனில் எனக்கு இழக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது, பெறுவதுக்கு தான் எனக்கு எல்லாமே இருக்குது. ஏன்னா எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் அப்படிங்கிறதுனால கூட நான் எந்த தலைமையில நான் சந்திக்கிறேன் அப்படின்னு கூட அவர் ஒரு ட்ரையல் பார்க்கலாம். அந்த ட்ரையல் பார்க்குறது மூலமாக யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காம கூட போகலாம், எந்த தனிப்பட்ட கட்சிக்கு கூட வந்து ஒரு பெரும்பான்மை கிடைக்காம கூட போகலாம். அந்த ஒரு இடத்த கூட நோக்கி அது நகரலாம். அதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு மறுக்க முடியாது. ஆனால் இப்போதைக்கு அவருடைய நகர்வு நம்ம எப்படி அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. காங்கிரஸோட இந்த முடிவுனால அவர் என்ன, ஆனால் அது ஒரு ஏமாற்றம் தான். காங்கிரஸை வச்சு சில கணக்கில் போட்டுட்டு இருந்தாங்க, அது நிச்சயமாக அவர் ஒரு ஏமாற்றம் தான். ஆனால் வந்து இப்போ அடுத்து இது எப்படி ஷேப் ஆக போகுது அப்படிங்கிறத வரும் நாட்கள் நம்ம பார்க்கணும். இப்போ காங்கிரஸ் வந்து அவங்களோட முடிவை தெளிவாக சொல்லிட்டாங்க. அடுத்ததாக விஜய் என்ன பண்ண போறாருன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.